இனிமே பெட்ரோல் விலை எவ்வளவு ஏறினாலும் எங்களுக்கு கவலையே இல்லப்பா. வந்துருச்சுல சிஎன்ஜி வண்டி. இப்படி வந்து நம்ம எல்லாருமே சொல்ற மாதிரி தான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க. பஜாஜ் நிறுவனம் வந்து சிஎன்ஜி ஃப்ரீடம் 125 வெஹிக்கிளை வந்து இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியில் வந்து அவ்வளோ ஸ்பெஷாலிட்டிஸ் வந்து இருக்குங்க. இந்த வண்டியை வந்து சிஎன்ஜி வண்டியாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பெட்ரோல் போட்டு வண்டி ஓட்டணும்னாலும் இந்த வண்டியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வண்டியை வந்து பஜாஜ் நிறுவனம் இப்போ தான் சமீபத்தில் வந்து இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணாங்க. இதனோட காஸ்ட் எவ்வளோ வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90,000 ரேஞ்சு வந்து இந்த வண்டியோட காஸ்ட் வந்து வருது. இந்த வண்டியோட ஸ்பெஷாலிட்டி வந்து என்னன்னா, இந்த வண்டியிலே வந்து சிஎன்ஜி சிலிண்டரும் இருக்கு, பெட்ரோல் டேங்க்கும் வந்து இருக்கு. நீங்க சிஎன்ஜி வழியா கேஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்னா 2 கிலோ கேஸ் வந்து இந்த வண்டியில வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இதே வந்து பெட்ரோல் போடணும் அப்படின்னா 2 லிட்டர் பெட்ரோல் வந்து போட்டுக்கலாங்க. இது எவ்வளோ மைலேஜ் வந்து கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சிஎன்ஜி வெஹிக்கிளா இந்த வண்டி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 1 கிலோ கேஸுக்கு 100 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கிடைக்குங்க. நீங்க 2 கிலோ கேஸ் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா தாராளமா நீங்க 200 கிலோமீட்டர் வந்து வண்டி ஓட்டலாம். இதே நீங்க பெட்ரோல் போட்டீங்க அப்படின்னா நீங்க 2 லிட்டர் பெட்ரோல் போட்டீங்க அப்படின்னா மொத்தம் வந்து ஒரு 130 கிலோமீட்டர் வந்து ஓட்டிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க சிஎன்ஜி வண்டியை வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 40லேருந்து 50% வந்து காஸ்ட் நார்மலா பெட்ரோல் போடுறத விட வந்து கம்மியாகுங்க. அது எப்படி அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க. இப்போ 1 லிட்டர் பெட்ரோல் எவ்வளோ விற்கிது? 100 ரூபாய்க்கு வந்து விற்கிது. ஸோ அந்த 100 ரூபாய்க்கு நம்ம பெட்ரோல் போட்டோம் அப்படின்னா 1 கிலோமீட்டர் நம்ம வந்து போகிறதுக்கு 1,000 ரூபா வரைக்கும் வந்து செலவாகும். இதே 1 கிலோ கேஸ் எவ்வளோ வந்து விற்கிது? 80 ரூபா தான் வந்து விற்கிது. அதை நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து 1 கிலோமீட்டர் போகிறதுக்கு வெறும் 80 பைசா தான் வந்து செலவாகுது. அதனால ரெண்டையும் கம்பேர் பண்ணி வந்து பார்க்கும்போது நீங்கள் சிஎன்ஜி வண்டியாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 40%லேருந்து 50% வரைக்கும் உங்களோட காஸ்ட் வந்து கம்மியாகுங்க. அதனால இந்த வண்டி உண்மையிலே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது நிறைய பேத்துக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். இந்த வண்டியை வாங்கிட்டோம் அப்படின்னா பெட்ரோல் விலை ஏறுது இறங்குது அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம பாட்டுக்கு கேஸை ஃபில் பண்ணிட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டே இருக்கலாம். இதை வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் வந்து கேட்கலாம், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டுப்பா, காசு வந்து சிஎன்ஜி வெஹிக்கிளா யூஸ் பண்ணும்போது கம்மி தான் ஆகும், இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த சிலிண்டர் வச்சா வண்டியே அசிங்கமாயிருமேப்பா. இவ்வளோ பெரிய சிலிண்டரை வந்து வண்டியில வைக்கும் போது அது அசிங்கமா தானே இருக்கும், வண்டியோட லுக்கையே கெடுத்துரும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் யோசிக்கலாம். அதுதாங்க வந்து இல்லை. ஏன்னா இந்த வண்டியில வந்து சிலிண்டரை எங்க வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சீட்டுக்கு அடியில வச்சிருக்காங்க. அதனால வந்து சிலிண்டர் இருக்கிறதே வந்து தெரியல. வண்டியில எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இருக்காது. நார்மல் வண்டி மாதிரி தான் வந்து இருக்கும். அதனால சிலிண்டர்னால வந்து வண்டி கெட்டு போகும் அப்படின்ற கவலையெல்லாம் நம்ம பட வேண்டிய அவசியமே இல்லை. நார்மல் வண்டி மாதிரியே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு சிஎன்ஜி ஃபில் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் இல்லை எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் பெட்ரோல் போட்டு வண்டி ஓட்டணும் அப்படின்னாலும் இந்த பெட்ரோல் போட்டு நம்ம வண்டியை வந்து ஓட்டிக்கலாம். இதை வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் வந்து கேட்கலாம், எப்படி திடுதிப்புன்னு பெட்ரோல் போட்டு வண்டி ஓட்டுறது, சிஎன்ஜி வெஹிக்கிளாக வந்து யூஸ் பண்ணுறது, அதை மாற்றுறதுக்கு ஏதாவது ஒரு மோட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு ஸ்விட்ச் தாங்க வந்துருக்கு. அந்த ஸ்விட்சை நீங்கள் வந்து போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் பெட்ரோல் போட்டு வந்து வண்டி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சிஎன்ஜி மோடுக்கு மாற்றணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து திரும்ப அந்த ஸ்விட்சை ஆன் பண்ணி நீங்கள் வந்து கேஸை வந்து ஃபில் பண்ணி வண்டியை வந்து ஓட்டிக்கலாம். அதனால் இந்த ஒரு வண்டி வந்து நிறைய ஸ்பெஷாலிட்டியோட வந்துருக்கு. அதனால் இந்த வண்டி இப்போ தான் வந்து இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இன்னும் இந்த வண்டி நிறைய வெளியே வந்தோடனே தான் இந்த வண்டி எப்படி வந்திருக்கு, இந்த வண்டி நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது வந்து நமக்கு வந்து தெரியும். ஆனால் உண்மையிலே இப்போ பெட்ரோல் விலை அதிகமாக ஏறுற காலகட்டத்தில் வந்து இந்த சிஎன்ஜி வெஹிக்கிள் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்துருக்குங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி வந்தவுடனே இது எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.